சிச்சுவேஷனை ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்றாங்க. இன்னும் சொல்லணும்னா வேலைக்காரனை விட ஆபத்து யாருக்கு தெரியுமா? எலிசாவுக்கு. ஏன்னா எலிசாவை அட்டாக் பண்ண தான் வந்திருக்கிறாங்க. எலிசாவையே அட்டாக் பண்ண வராங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமா பிளான் பண்றதெல்லாம் கர்த்தர் எலிசாவுக்கு சொல்ல, எலிசா ராஜாவுக்கு சொல்லி ராஜா இப்படி தப்பி தப்பி இருந்தான். அப்பொழுது புரியல, நம்ம கூட்டத்தில் ஏதோ ஒரு ஒற்றன் இருக்கிறான், ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்கிறான். இப்படி எல்லாம் சொல்லும் போது ஒருத்தர் சொல்ற, ஐயா மேட்ரு அது கிடையாது, அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், நீங்க உங்க பெட்ரூம்ல பேசுறது கூட அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவனை தூக்கு, அவனை தூக்கு. இப்போ நேர எலிசா இருந்த பர்வதத்தை சுற்றிலும் வந்து நிக்கிறாங்க. காலையில பார்க்கும்போது ராணுவமும் ரதங்களும் குதிரைகளும் பட்டணத்தை அவங்க வந்தது எதுக்கு? பிடிக்க வந்தா பிடிக்கணும். ஏன் சுத்திட்டு இருக்கிறாங்க? ஏன் சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு எலிசாவுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் அவங்கள சுத்த விட்டுட்டே இருக்கிறார், சுத்த விட்டுட்டே இருக்கிறார். ஹalleluya. வந்தது சுத்தி பார்க்க அல்ல. ஏலி ஏலி லாமா சபக்தானி சொன்னதும் கீழே என்ன சொன்னாங்க? இவர் யாரை கூப்பிடுறாரு? இந்த ஆற குறையா படிச்சுட்டு வந்து வியாக்கியானம் பண்ணி ஐயோ கூட்டத்தில் கூட சொல்லியிருப்போம். அது இப்படிதான் இவங்க போய் சுத்தினதும் ஏறிக்கோ. அப்போ எலிசாவையும் நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்திட்டே இருக்கிறாங்க. அவன் ஏன் சுத்துறான் தெரியுமா? கொஞ்ச நேரம் சுத்துவோம், சுத்தி சுத்தி அவனுக்கு கண்ணு தெரியாம ஆகும். வேணா பாரு. உடனே எலிசா சொல்றாரு, ஆண்டவரே 17வது வசனம், கர்த்தாவே இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலோ அக்கினிமயமான ரதங்களால் அக்கினிமயமான ரதங்களால் குதிரைகளால் அந்த மலை நிறைந்திருப்பதை. அப்ப இதுக்கு வெளியே சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு உள்ள போக முடியல. உன் பக்கத்தில் 1000 விழுந்துச்சு, உன் வலது புறத்தில் 10,000 விழுந்துச்சு, ஏன் நீ விழல? இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு ஹalleluya. கூட இருக்கிறவன் கண்ணு திறந்ததும் சத்துருவுக்கு கண்ணு அடைஞ்சிட்டு. நம்ம கண்ணு அடைஞ்சிக்கிறது வரை சத்துருவுக்கு நம்மள கண்ணுக்கு தெரியும். ஆனா இந்த வெளிப்பாடு, இந்த கண்ணை மட்டும் கர்த்தர் திறந்துட்டார்னு வைங்களேன், உன்னோடு போராடினவர்களை